ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். ஜைவ தர்மா பார்க்கிறோம். 7வது அத்தியாயம் ஜட இருப்பு பற்றி பேசுறாங்க. சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள ஒரு ஊர், சப்தகிராம் அப்படின்னு பேர். ரொம்ப புராதனமான ஊர். நகைகள் செய்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள் தான். நிறைய நகை கடைகளும் உண்டு. வர்த்தக நகரம். அங்கே உத்தான தத்தா அப்படிங்கிற பக்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறார். நாம சங்கீர்த்தனத்தை கற்றுக் கொடுத்தவர். நித்யானந்த பிரபு காலம் அதுக்கு அப்புறம்தான் வருது. நித்யானந்தர் காலத்தில் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பாரம்பரியத்தில் சண்டிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நகை கடைகள் பகுதியில் வாழ்ந்தவர் சண்டிதாஸ். ரொம்ப கஞ்சனா இருக்கிறார். எல்லாரும் பஜனைக்கு போனால் கூட இவர் கணக்கு பார்ப்பார், எவ்வளவு செலவாகும், பக்கத்துலனா நடந்து போயிடலாம், தூரமாக இருந்தால் படகுல போகணும், செலவழிக்க கூடாது அப்படின்னு நினைப்பார். இப்படி ஒதுங்கிக்கிடுவார். செலவு வருதுன்னா ஒதுங்கிக்குவார். ஆனால் வியாபாரத்தில் நிறைய சம்பாதிச்சிருந்தார். வியாபாரத்தில் கொஞ்சம் கள்ளத்தனமும் பண்ணுவார். இவர் எவ்வளவு கஞ்சனோ அதே அளவுக்கு அவர் மனைவியும். அதனால ரெட்டை கஞ்சத்தனம் வந்ததுனால வேகமாக காசு சேர்க்குறாங்க. நல்ல ஒத்துழைப்பு இந்த விஷயத்தில். அவ பேர் தமயந்தி. அடிக்கடி அவங்க நகரத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் சத் சங்கம்லாம் நடக்கும். அப்போல்லாம் இவங்க ஒளிஞ்சிக்கிடுவாங்க. செலவழிக்க பயம். இவங்களுக்கு 6 பிள்ளைங்க, 4 பையங்க, 2 பொண்ணு. காலப்போக்கில் இந்த 2 பொண்ணுகளுக்கும் திருமணம் ஆயிடுது. 4 மகன்களுக்கும் தாராளமான அளவு அங்கே சொத்துக்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்கு சாதுக்கள் வரலை, உபசரிக்கப்படலை அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் கருணை இல்லாதவங்களா, குணங்கள் இல்லாதவங்களா போயிடுவாங்க. நல்ல குணம் இருக்காது. அப்புறம் அந்த பிள்ளைங்க வளர்ந்தா என்ன ஆகும் கேட்கவே வேண்டாம். ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலமாக இருப்பாங்க. பெரியவங்களை கூட மதிக்க மாட்டாங்க. இந்த சண்டிதாஸ், தமயந்தி இவங்களுடைய பிள்ளைங்க வளர்ந்து திருமணம் ஆன பிறகு இவங்களுக்குள்ள சொத்து ஆசை. எப்போ பார்த்தாலும் கூடி கூடி அதை பற்றியே பேசுவாங்க. நம்ம அப்பா எங்கே வச்சிருக்கிறாரு எல்லா காசையும், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. எப்படா சாவாங்க வயசானவங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இப்படி ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ள இருந்தது. இப்போ அப்பா கிட்ட பேசுகிற போது கூட எங்களுக்கெல்லாம் உங்கள் பைசாவெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. என்னை யார் கடைசி வரை பார்க்குறானோ அவனுக்கு தான் நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை வச்சுட்டு பசங்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி, எப்படி இதை சரி பண்ணுறது. 4 பேர் இருக்கிறோன்னா இதில் யாரோ ஒருத்தனுக்கு தான் கொடுக்க போகிறார், அதுக்கு முன்னே மற்றவங்க அதை மொத்தமாக எடுத்துடணும். இந்த மாதிரி காசு ஆசையில் இருக்கிறாங்க. இதில் அப்பாவுடைய வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அவரை எப்படி ஓரங்கட்டலாம் அதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. முதியவர் தன்னுடைய படுக்கை அறையில் நிறையா மறைச்சி வச்சிருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. அந்த காலத்தில் பேங்க்கு கிடையாது. காசு பணத்தை எல்லாம் ஒரு இடத்துல புதைச்சிட்டு அது மேலே பாய் போட்டு கட்டில் போட்டு படுத்து கிடப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி தான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த செல்வத்தெல்லாம் என்ன பண்ண போகிறாரோ, 4 மகன்களில் யாருக்கு கிடைக்குமோ, இப்படி ஒரு பரபரப்பு அவங்களுக்குள்ள நிம்மதியை தராமல் பண்ணுது. முதியவரை வெளியே அனுப்பிட்டாலும் நமக்கு கஷ்டம். அவருடைய எங்கே இருக்குங்கிறத அவர் காட்டணும், அதுக்கப்புறம் நம்ம பங்கு படுறது சுலபம். இப்படி ஒரு நினைப்பு இருக்குது. ஒரு நாள் காத்தால அந்த சண்டிதாசுடைய மூத்த மகன் அவர்கிட்ட பணிவோட, அப்பா, நம்முடைய பக்கத்தில் நவதீவுன்னு ஒரு புனித ஸ்தலம் இருக்குது, அங்கே போனால் எல்லா பாவங்களும் தீர்ந்துரும்னு சொல்கிறாங்க. நீங்களும் அம்மாவும் ஒரு தடவையாவது அந்த நவதீவுக்கு போகணும். இந்த கலியுகத்தில் அந்த ஊரை விட புனிதமான ஸ்தலத்தை பார்க்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும், இது ஒரு பெரிய பிறவி பயன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க.
அங்கே போகிறதுக்கும் பணமும் செலவாகாது. நடக்கிற தூரம் தான். நடக்க கஷ்டம்னா கூட சொல்லுங்கள், ஒரு படகு ஏற்பாடு செய்கிறோம். பக்கத்திலே ஒரு மூத்த வைஷ்ணவ பெண்மணி, ஒரு வைஷ்ணவி, அவளுக்கும் போக ஆசையாக இருக்குது, உங்களை கூட்டிகிட்டு போக அவள் தயாராக இருக்கிறா அப்படின்னு சொல்லி மூத்த மகன் சொன்னான். மகனுடைய விருப்பத்தை கேட்டதும் சண்டிதாஸுக்கும் தமயந்திக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போது எல்லாம் கலந்து பேசிட்டு கல்னா சாந்திப்பூர் வழியாக தீர்த்த யாத்திரை நடந்தே போவோன்னு முடிவெடுத்தாங்க. ஒரு நல்ல நாளில் அந்த வைஷ்ணவியை கூட்டிக்கிட்டு தீர்த்த யாத்திரை கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் நடந்த பிறகு அம்பிகா கல்னா அந்த ஸ்தலத்துக்கு வராங்க. அங்கே ஒரு கடையில் தங்களுக்கு தேவையானதை இவங்களை சமைச்சு சாப்பிட்றதுக்கு தயாராகிறாங்க. அப்போது சமையல் நடக்குது. இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அறிமுகம் உள்ள ஒருத்தர், சப்த கிராமத்து பகுதியை சேர்ந்தவர், அவர் அங்கே வந்தார். வந்துட்டு சண்டிதாஸ்கிட்ட, உங்கள் மகன்கள் நீங்கள் கிளம்புன உடனேயே உங்கள் அறையை பூட்டை உடைச்சி உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இனி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் மறைச்சி வச்சுருந்த செல்வத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சமமாக பங்கிட்டுக்கலான்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டாங்க. இதை சொல்கிறார். இதை கேட்டதும் சண்டிதாஸ் தமயந்தி தம்பதிகள் ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. அவங்களால ஒரு பிடி கூட சாப்பிட முடியலை. அன்னைக்கு பூராவும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாங்க. கூட வந்திருந்த வைஷ்ணவி, அந்த அந்த லேடி, அந்த அம்மா, வருந்தாதீங்க, இனி நீங்கள் துறவு வாழ்க்கை வாழலாம், அதுக்கு உண்டான அமைப்பு தான் இது. எந்த குழந்தைகளுக்காக உங்கள் வாழ்க்கையை உங்கள் உடம்பெல்லாம் தேய்ச்சிங்களோ, பாடுபட்டீங்களோ, சம்பாதிச்சிங்களோ, உங்கள் தேவைகளை குறைச்சி சேர்த்து வச்சிங்க. இன்றைக்கி அத்தனையும் மொத்தமாக போகுது. இனி வீட்டு நினப்பை விடுங்க, வீட்டுக்கும் போகாதீங்க. நாம் இங்கேயே யாசகம் பெற்று வாழலாம், இதுதான் நமக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல, இவங்களுக்கும் அந்த திடீர் விரக்தியில் அது ஒத்து போகுது அந்த கருத்து. அப்போ நாங்கள் இனி வீட்டுக்கு எங்கே போகிறது, வீட்டுக்கு போகிறதோட செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் பேசுகிறார் சண்டிதாஸ். அப்போ அந்த அம்பிகா கல்ன கிராமத்தில் ஒரு வைஷ்ணவருடைய வீட்டில் கொஞ்ச நாள் தங்குறாங்க. அடுத்து சாந்திப்பூர் போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நவதீப் வந்தாங்க. அப்புறம் மாயாப்பூரில் அவங்க வர்த்தக ரீதியாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் கொஞ்ச நாள் தங்குறாங்க. அப்புறம் கங்கை கரையில் நவதீவில் ஒரு 7 இடங்கள் இருக்குது முக்கியமானது. அதையெல்லாம் சுற்றிட்டு அடுத்து நதிக்கு மறுபக்கம் இருக்கிற குளியா அப்படிங்கிற கிராமத்தில் அங்கேயும் போய் சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு நினப்பும் வருது. மகன்கள் ஏற்கனவே வியாபார விருத்திங்கிற பேரில் இந்த சொத்தை எப்படி நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சு முந்தியே நடந்திருக்கு. இதையெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஒவ்வொரு சம்பவமாக நினச்சி பார்த்துட்டு, என்ன இருந்தாலும் சின்ன பசங்க தான், நம்ம பேசாமல் வீட்டுக்கு போகலாமா அப்படிலாம் அவங்களுக்கு தோணுது. அப்போ மனைவி கிட்ட, சப்த கிராமத்துக்கு நாம் திரும்பி போவோம், என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே, கொஞ்சமாவது கருணை காட்ட மாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க, கூட இருந்த அந்த வைஷ்ணவி, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை உயிரோட கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட பிறகு அவங்களுக்கு உண்மைதான் அப்படின்னு ஒரு பயமும் வருது. சரி, நாங்கள் எங்கள் பாடை பார்த்துக்கிறோம், நீ எங்களை நல்ல விதமாக கொண்டு சேர்த்துருக்க இந்த இடத்துக்கு, நீ திரும்பி போகலான்னு அந்த மாதாஜியை போக சொல்கிறாங்க. அவளுடைய வார்த்தைகள் இவங்களுக்கு மனசில் உறுத்துது. வீட்டுக்கு நீ போக வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. ஒரு பக்கம் பயமும் இருக்குது. சரி, யாசகம் பிச்சை எடுத்து வாழலாம், வயசானவங்க தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. யாராவது ஒரு தகுதியான ஒரு குருநாதர் அணுகி உபதேசம் கேட்போம், கேட்டுட்டு பஜனை, நாம சங்கீர்த்தனம் இதுகளில் ஈடுபடுறது தான் நல்லதுன்னு முடிவெடுத்தாங்க. அந்த வைஷ்ணவியும் அவங்ககிட்ட இருந்து விடை பெற்றா. குளியா பக்கத்தில் ஒரு இடத்துல குடிசை போட்டுட்டு
அங்கே தங்கி இருக்கிறாங்க, நாமம் சொல்கிறாங்க. குழியாங்கிறது புனிதமான நகரம், அபராதங்களை போக்கக்கூடிய புனித ஸ்தலம்னு அந்த ஊருக்கே ஒரு பேர் உண்டு. அந்த வழியாக ஒருத்தர் போகிறாரு, ஒரு நாள் அங்கே தங்கினாலே அவர் பாவங்கள்லாம் தீர்ந்துரும்னு சொல்லி ஒரு நீண்ட கால நம்பிக்கை அங்கே இருக்குது. அப்போ ஒரு நாள் சண்டிதாஸ், இனி நம்ம பிள்ளைங்களை பற்றி எதுவும் பேசவே வேண்டாம், அவங்கள நினைக்க வேண்டாம், ஏதோ அபராதம் போன பிறவியில் நான் செய்திருக்கிறேன், அதனால தான் பொய் பேசக்கூடிய ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்துட்டேன், அதில் உள்ள தொழிலே பொய் பேசுறது, இதில் வேற கஞ்சத்தனமாக இருந்ததுனால ரொம்ப இழிவான நிலைக்கு நான் போயிட்டேன். எந்த ஒரு வைஷ்ணவர்களுக்கோ அதிதிகளுக்கோ நான் சேவையே செய்யாதவன். இனி நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும். அப்போ தான் அடுத்த பிறவிலையாவது நாம் மங்களத்தோடு இருக்க முடியும். இங்கே நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் பெற்று ஒரு சின்ன மளிகை கடை வைக்கலாம் இப்படின்னு சண்டிதாஸ் சொல்கிறார். மனைவி தமயந்தியும் ஒத்துக்கிட்டா. அதன்படி நல்ல மனுஷங்க கிட்ட அவங்க யாச்சகம் பெற்று ஒரு சின்ன கடை திறக்கிறாங்க. வருமானம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த தம்பதிகள் தங்களையும் அந்த வருமானத்தில் பராமரிச்சுக்கிட்டு பகவானுக்கு படைச்ச பிரசாதத்தை அதிதிகளுக்கு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. ஓய்வு நேரங்களில் சண்டிதாஸ் ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற கிரந்தத்தை படிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ வருமானம் கூடுது, 5-6 மாதங்கள் ஆச்சுது. மக்கள் இவங்க 2 பேரையும் ஒரு மரியாதை கலந்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பகுதியில் இன்னொருத்தர் யாதவதாஸ்ன்னு இருந்தார், ஒரு பெரிய மகான் வைஷ்ணவர். அவரும் இதே போலதான், யாதவதாசும் அவருடைய மனைவியும் தினமும் ஹரிகதை கேட்கறது, பேசுறது, படிக்கிறது, அதிதிகளுக்கு சேவை பண்றது, இப்படி இருந்தாங்க. அதே இடத்துல அதே மாதிரியான வாழ்க்கைய வாழ்றதுக்கு சண்டிதாசும் தமயந்தியும் ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் சண்டிதாசர் அந்த யாதவதாசை சந்திக்கிறார். சந்திச்சு ஏன் உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்போ யாதவதாஸ், பாகீரதி நதிக்கரையில கிழக்கு பக்கமா கோத்ரும் அப்படின்னு ஒரு தீவு, ஒரு புனித ஸ்தலம் இருக்கு, அங்க பூரா வைஷ்ணவர்கள் தான் இருக்கிறாங்க, நாங்க அடிக்கடி போயிட்டு கதை கேட்பேன், நாம அங்க போகலாம், சாஸ்திர தீர்மானங்களை உணர்ந்து சொல்லக்கூடிய பிராமண பண்டிதர்களை விட கோத்ரும்பதி வைஷ்ணவர்கள் இன்னும் திறமை மிக்கவங்க. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி பிராமண பண்டிதர்களை வச்சு அங்கே ஒரு விவாதம் நடந்தது. அப்போ நாங்கள் போயிருந்தேன். அப்போ வைஷ்ணவதாஸ் பாபாஜிங்கிற மகான் அந்த பண்டிதர்களை தோற்கடிச்சார். நீங்கள் கேட்குற ஆழமான கேள்விக்கு அங்கே திருப்தியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதன்படி பிற்பகலில் யாதவதாசும் சண்டிதாசும் கங்கையை கடந்து போகிறதுக்கு தயாராகிறாங்க. தமயந்தி தேவி வைஷ்ணவ சேவையில் மும்முரமாக இருக்கா. அவள் கோத்ரமுக்கு நானும் வர்றேனே அப்படின்னு கேட்குறா. அப்போ யாதவதாஸ் சொன்னார், அப்படி இல்லைம்மா, அங்கே எல்லா வைஷ்ணவர்களுமே சன்னியாசிகள், அங்கே பெண்களே கிடையாது, கிரகஸ்தர்களும் கிடையாது, அதனால் நீங்கள் அங்கே வந்தாச்சுன்னா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னார். அப்போ தமயந்தி சொன்னால், சரி நான் பக்கத்தில் வர்ற, தூரத்தில் இருந்தாது வணங்குற பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னான். நானும் வயது முதிர்ந்தவா அப்படிங்கிறதுனால அவங்க என்கிட்ட கோபப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ யாதவதாஸ், சரி அங்கே ஒரு சோலை ஒன்று இருக்குது தூரத்தில், நீங்கள் அங்கே தங்கி இருக்கலாம், அமர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்கலாம், நாங்கள் திரும்பி வர்ற போது எங்களோட சேர்ந்து திரும்பலாம் அப்படின்னு சொன்னார். அதே போல் பிற்பகல் முடியும் தருணத்தில் 3 பேரும் கங்கையை கடந்து பிரத்யும்ன குஞ்ச் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதன் நுழைவு வாயில் பக்கத்தில் ஒரு சோலை இருக்குது, அதில் தமயந்தி இருக்கா. அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணா. ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தா. யாதவதாசும் சண்டிதாசும் அந்த பிரத்யும்ன குஞ்சத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. மாலதி மாதவி பந்தல் அடியில், பூப்பந்தல் அதுக்கு அடியில் நிறைய வைஷ்ணவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்க நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த அவை நடுவில்
பரமஹம்ச பாபாஜி மகாராஜ் உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுற்றி வைஷ்ணவதாஸ் பாபாஜி, லாகிரி மகசாய், அனந்ததாச பாபாஜி, இன்னும் சில வைஷ்ணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அனந்ததாஸ் பாபாஜி யாதவதாஸ் கிட்ட இது யார் இந்த புதியவர்னு கேட்க, யாதவதாஸ் சொன்னார், சண்டிதாஸ் இவருடைய பேரு, இவருடைய கதையெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லி சுருக்கமா அவங்கள பத்தி விவரிச்சு சொன்னார். அப்போ அனந்ததாஸ் பாபாஜி, ஆமா, ஜட இருப்புனா என்ன, அதுதான் உங்களுடைய கேள்வின்னு சொல்லி வந்திருக்கீங்க, அதை பத்தி பேசலாம். உண்மையிலே இந்த ஜட இருப்பு பற்றி தெரிஞ்சிருக்கிறவன் தான் புத்திசாலி. இந்த ஜட இருப்பின் சூழலுக்குள்ள விழுந்து கிடக்கிறவங்கள நிலைமை உண்மையிலே வேதனை மிக்கது அப்படின்னு சொன்னார். அப்ப ஆனந்ததாஸ் பாபாஜியும் ரொம்ப பணிவா இப்படி பேசுறது, அவரு ஆழமான கருத்துக்களை சொன்னது, இதை கேட்க கேட்க சண்டிதாசுடைய மனசு படிப்படியா பரிசுத்தம் பெறுது. அவருக்கு இது நித்திய சுகுருதி நிலை. அதாவது வைஷ்ணவர்களை உபசரிக்கிறது, வைஷ்ணவ சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கறது நித்திய சுகுருதியை தருது, மங்களம் அருளும், அனன்ய பக்தி தரும், ஸ்ரத்தாவை வளர்க்கும். சண்டிதாஸ் பணிவோட அந்த பாபாஜி அனந்ததாஸ் பாபாஜிட்ட கேட்டார், சுவாமி, என்னுடைய பணிவான வேண்டுதல், ஜட இருப்புடைய தன்மைகளை நீங்க இன்னும் அதிகமா எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு வேண்டார். அப்ப அனந்ததாஸ் சொன்னார், இந்த கேள்வி நபருக்கு தக்க ஆழமான பொருள் கொண்டதாக அமையும். பரமஹம்ச பாபாஜி மகாராஜ் அவருடைய வார்த்தைகள், இல்லாட்டி வைஷ்ணவதாஸ் பாபாஜி, இவங்கள யாராவது இதற்கு பதில் சொன்னா நல்லதுன்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். அப்போ பரமஹம்ச பாபாஜி சொன்னாங்க, இந்த அனந்ததாஸ் பாபாஜி இந்த கேள்விக்கு பதில் தர போதுமான தகுதி கொண்டவர். அவர் பேச்சினால அத்தனை பேர் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவர். எனவே அவருடைய கருணைமிகு அறிவுரைகளை அனைவருமா இணைஞ்சு கேட்போம். ஆனந்ததாஸ் சொன்னாங்க, உங்களுடைய ஆணை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அங்கர சகாக்கள் பல பேர் இருந்தாங்களே, அதுல ஒருத்தரான பிரத்யும்ன பிரம்மச்சாரி, அவர் தான் எனக்கு குருநாதர். முதல்ல அவருடைய கமலப்பாதங்களை நினைவு கூர்ந்து பேச தொடங்குறேன். ஜீவர்கள் 2 நிலையில காணப்படுறாங்க. ஒன்று கட்டுண்ட நிலை, சம்சார பக்ததாஸ். அடுத்து விடுபட்ட நிலை, முக்ததாஸ். அப்போ ஸ்ரீ கிருஷ்ணருடைய தூய பக்தர்களாக இருக்கிறவங்க இந்த விடுபட்ட பக்தர்கள். விடுபட்ட நிலையில முக்ததாஸ்ங்கிறது கிருஷ்ண தூய பக்தர்கள். அதாவது மாயைக்கு என்றுமே கட்டுப்படாம இருக்கிறவங்க, அல்லது கிருஷ்ணருடைய கருணையால ஜட இருப்புல இருந்து விடுபட்டு இருக்கிறவங்க முக்த ஜீவர்கள், முக்ததாஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மாறாக ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து தெரியக்கூடிய ஜீவர்கள் காலங்காலமா அவங்க மாயின் பிடியில அகப்பட்டு இருப்பாங்க. விடுபட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா விடுபட்ட நிலையில இருக்கிறவங்க சின்மய, அதாவது உன்னத நிலையில இருக்கிறாங்க. அவங்களுடைய மொத்த வாழ்வும் கிருஷ்ண சேவைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். அவங்க ஜட உலகத்துல இருந்தா கூட அவங்களுடைய வசிப்பு அவங்க, அதாவது அவங்களுடைய சொந்த வடிவத்துல அவங்க மனது எங்க இருக்குன்னா கோலோகம், வைகுண்டம், பிருந்தாவனம், இப்படி புனிதமான ஆன்மீக உலகத்துல அது சஞ்சரிக்கும். இவங்களும் எண்ணற்றவர்கள், ஜடவாதிகளும் எண்ணற்றவங்க தான். மாயையில கட்டுண்டு கிடக்கிற ஜீவர்கள் எண்ணிக்கையும் அளவு கடந்தது. கிருஷ்ணரிடமான அவர்களுடைய பாராமுகத்தால, அதாவது விமுக அப்படின்பார், பாராமுகத்தால மாயை அப்படிங்கிற சாயையில அவங்க கட்டுப்பட வேண்டி வருது. அதாவது முக்குணங்கள் எனும் 3 கயிறுகளால மாயை ஜீவனை கட்டும். குணங்களின் தராதரத்துக்கு ஏற்ப ஜட உலகத்துல பல்வேறு நிலைகள்ல இந்த கட்டுண்ட ஜீவர்கள் தோன்ற வேண்டி வருது. இது வினோதமான நிழல் உலக வாழ்வு முறை. எப்படின்னா, உருவ அமைப்பு, உணவு வகை, மனபாவன, சுபாவம், இடவாகு, பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இது வேறுபட்டு தான் இருக்கு. ஒன்று போல மனபாவனை இல்லை, ஒன்று போல சாப்பிட்றது பிடிக்காது, ஒன்று போல சுபாவம் இல்லை,
தான் இருக்கும் இடம் அதோடைய தன்மையும் ஒவ்வொருத்தருக்கு மாறுபடுது, பழக்க வழக்கங்கள் வேறுபடுது. ஜட உலகுக்கு ஜீவன் வரவும் புது புது விதமான அகங்காரத்தை அவன் ஏற்றுக்கிட்டே இருக்கிறான். எப்படி இரும்புக்கு துரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தன்னை அழிச்சிருதோ, இதே மாதிரி புது புது விதமான அகங்காரங்கள், பொய் அகங்காரங்கள் தன்னை வந்து அழிச்சிருது. தூய நிலையில் அது கிருஷ்ண சேவகன், இது உண்மை அகங்காரம். கட்டுண்ட நிலையில ஜீவன் தன்னை வந்து எப்படி அடையாளம் பண்றான், நான் ஒரு மனுஷன், நான் ஒரு தேவன், நான் ஒரு உருவம், நான் ஒரு ராஜா, நான் ஒரு பிராமணர், நான் வந்து என்ன ஜாதிக்காரன், நான் என்ன நோயாளிக்காரன், இப்படி ஒவ்வொரு தினசாக அவன் நினைக்கான். நான் பசியோட இருக்கிறேன், என்னை புகழ்றாங்க, என்னை இகழ்றாங்க, நான் தான தர்மத்தில் கில்லாடி, நான் ஒரு கணவன், நான் ஒரு மனைவி, நான் ஒரு தந்தை, நான் மகன், நான் மகள், இப்படி ஏதாவது ஒரு நினைப்பு. நான் நண்பன், நான் பகைவன், நான் வந்து ரொம்ப அழகா இருக்கேன், பணிவா இருக்கிறேன், நான் பணக்காரன், நான் ஏழை, நான் சிரிக்கிறேன், நான் ஆளுறேன். இந்த மாதிரி வந்து செயல்பாடுகளோட தன்னை வந்து இணைச்சி பார்க்குறவங்க. விதவிதமான மனப்பாங்குகள் அகம் அப்படிங்கிற பொய் அகங்காரமாக நான் அப்படிங்கிற வடிவத்தை ஏற்றுக்குது. இந்த மேலே சொன்ன அடையாளங்கள் இருக்க, இது போய் நான்கிற அடையாளத்தை ஏற்றுக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கு. இது தவிர இன்னொரு மனப்பாங்கு இருக்கு, மமதான் பேர். அதாவது எனது, அது வந்து நான், இது வந்து எனது. மமதா அப்படிங்கிறது எனது, அதாவது என்னுடையது அப்படிங்கிற மனப்பாங்கு ஒருத்தருக்குள்ள இருக்க. இந்த மனப்பாங்கு ஜீவனுடைய சுவாத்துக்குள்ள நுழைஞ்சி என் வீடு, என் உடமை, என் செல்வம், என் வாகனம், என்னுடைய குழந்தைங்க, என் அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஜாதி, இப்படியெல்லாம் என் குணம், என் அறிவு, என் படிப்பு, இது மாதிரியான விஷயங்கள்ல அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஜீவனுடைய சுபாவத்துக்குள்ள நுழைஞ்சிருது. என்னுடைய சொத்து, என்ன சார்ந்தது, இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து என்ன செய்து நானுக்குள்ள கொண்டு வந்துடுது அந்த ஜீவன். இந்த மாபெரும் விவகாரம் நடைமுறையில இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் சம்சாரம்ங்கிற ஜட இருப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அந்த பாபாஜி மகாராஜ் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா.